நற்சாட்சியாய் ஓடி முடித்த பரிசுத்தவான்களை பற்றித்தான் எபிரேயரில் பார்க்கிறோம். இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி இவர்களால் முடிந்தது? இத்தனை விதமான வனாந்தரங்கள், மலைகள், குகைகள், பூமியின் வெடிப்புகளில் சிதறுண்டு அலைந்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வேதனையின் மிகுதியிலும் கூட இந்த தேவனுடைய வழியை விட்டு விலகாமல் தேவனுக்கு பிடித்ததை மாத்திரம் அவர்கள் செய்தபடியினால் கடைசியில் ஒரு செயமுள்ள வாழ்க்கையை அவர்கள் கண்டார்கள் என்பதை நாம் எபிரேயரில் பார்க்கிறோம். இது ஆதி பரிசுத்தவான்கள் அல்லது பழைய ஏற்பாட்டிலே இருந்தவர்களுடைய ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்பொழுது அப்போஸ்தலராகிய பவுல், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 இந்த சாட்சியை குறித்து புதிய ஏற்பாட்டில் இருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பட்ட, தேவனுடைய சத்தத்தை அறிந்து சித்தம் போல் தன் வாழ்க்கை அர்ப்பணித்த பவுல் இப்படியாய் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 20, 22, 23, 24 இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட்டேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆதி அப்போஸ்தலர் அந்த நாட்களில் அவர்கள் குறித்து அவர்கள் தேவனை குறித்த இந்த அற்புதமான சாட்சி, ஐயா, நீங்கள் நினைப்பது போல நீதிமான் அவ்வளவு எளிதாக தன் ஓட்டத்தை முடித்துவிட முடியாது. நீதிமான் அவ்வளவு எளிதாக தன் ஓட்டத்தை முடித்துவிட முடியாது. அந்த ஓட்டத்திலே அவன் நற்சாட்சி பெற்று அவன் சதா காலங்களிலும் தேவனோடு அவன் இணைந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், பூமியில் அவன் மனிதனாய் வாழும் வரை அவனுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது அவனுக்கு நியமிக்கப்பட்ட சில உபத்திரவத்தின் வழியாகத்தான் அவன் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதிலே சிறிதளவும் எல்லளவும் ஐயமில்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், பவுல் சொல்லுகிறான், பரிசுத்தவனாகிய பவுல், நீதிமானாகிய பவுல், அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், அவ்வளவுதான். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அங்கே என்ன நடக்குங்கிறது என்ன எனக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், நான் போறேன். இரண்டாவது, கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நீதிமான் நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தெரியப்படுத்துவார். அப்படிதான் பவுலுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும், சொல்லுங்க, ஆகிலும் அவைகளின் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை, ஒரு நீதிமான் தேவனுடைய சத்தத்துக்கு அறிந்து அந்த சித்தத்தின்படி ஓடும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் 4 விதமான காரியத்தை ஒரு நீதிமான் எடுக்கின்றான். ஒன்று, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படவில்லை. 1. 2, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் உயிரை குறித்து என்ன கவலையே கிடையாது. 2வது தீர்மானத்தை எடுக்கிறான் ஒரு நீதிமான். 3வது, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கவும். 4வது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே நான் விரும்புகிறேன். ஐயா, எனக்கு வைத்திருக்கிற ஆபத்துக்கள், எனக்கு இருக்கிற கண்ணிகள், பட்டணந்தோறும் நான் போகிற இடங்களிலே அங்கே என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை தெரியப்படுத்துகிறார். ஆகிலும் அவை ஒன்றை குறித்து நான் கவலைப்படவில்லை. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நீதிமான் என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு உன்னத பாத்திரத்திலே நாம் வாழ்ந்து தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிராணனை நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை குறித்து மேன்மை பார மாட்டோம். அல்லது எனக்கு வேறு ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு பணி இருக்கிறது, அதை நிறைவேற்றி விட்டு தான் என் ஓட்டத்தை முடிப்பேன் என்று சொல்ல மாட்டோம். எவ்வளவு சீக்கிரமாக தேவன் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்களிலே அதை முடித்து ஜெயமாய் தேவனிடத்திலே ஓடி போக வேண்டும் என்று தான் ஒரு நீதிமான் நினைக்கிறான். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், யாருடைய மனதிலே எப்படிப்பட்ட காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு, வியாதி உண்டு, பலவீனம் உண்டு, நம்பிக்கை, சில நேரங்களில் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படும். நான் சொல்லுகிறேன், அவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் நீதிமான் கூப்பிடுகிற சத்தம் தேவனுடைய செவிகளுக்கு அது ஒரு பெரிய அன்பான ஒரு வார்த்தையாய் அல்லது ஒரு நல்ல ஒரு ஒரு சத்தமாக இருந்து அவர் என்ன செய்கிறார், அவை எல்லாவற்றிலும். சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுகிறான். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, அதோட மாத்திரம் நிறுத்தல, அவர்களை, அப்படி என்றால் அவனையும் அவனோடு கூட இருக்கிற உபத்திரவத்தை, அவர்களையும் அவர்களோடைய எல்லா உபத்திரவங்களையும் நீக்கலாக்கி விடுகிறார். நம்முடைய ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில் நிறைய நம்ம சாவுகள்லாம் போய் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க உயிரோடு இருக்கும் போதே சில பேர் அப்படி சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரதர், நாம் கண்ணை மூடுற வரைக்கும் பிள்ளைகளை சந்தோஷமாக வளர்த்துறணும் பிரதர். அவங்களுக்கு வாழ்க்கையில் எவையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடைக்கு போக அனுப்ப மாட்டாங்க, ஒரு காரியங்களை சொல்லித்தர மாட்டாங்க, எல்லாவற்றையும் இவர்களே செய்துவார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவங்க அதை செஞ்சுப்பாங்க அப்படின்னு. எவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே தன் பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் என்பது அந்த மரணத்திற்கு பின்பு அந்த பிள்ளைகள் படும் கஷ்டத்தில் தெரிந்துவிடும். அப்போ எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற நாட்களிலே சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த நாட்கள் ஒன்று வரும்பொழுது நம்ம மறித்து விட்டால் அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், இதெல்லாம் எனக்கு புதிதல்ல, என்னுடைய அப்பா இவை எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சில நேரங்களில் அந்த பிள்ளை சொல்லலாம், அப்பா நீங்கள் இப்படி என்ன செஞ்சிட்டீங்க, நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டீங்க குடும்பத்தில், இந்த சிறு சிறு காரியங்கள் ஒரு ஈபி பில் அடைப்பதற்கு கூட என்ன இல்லை எனக்கு தெரியாதப்பா, எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணார். அது தவறு. அப்போ நீதிமானாய் நடக்கிறவனிடத்திலே கர்த்தர் பல உபத்திரவத்தின் வழியாக பல பாடங்களை அவனுக்கு அந்த வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்திலே வைத்து அநேகர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்து பின்பு மகிமையிலே அவன் சேரும் வரை பல உபத்திரத்தின் வழியாகத்தான் ஒரு நீதிமானை கர்த்தர் நடத்த முடியும். இதை நம்புகிறவர்கள் கர்த்தரை அப்படி நாமத்தை மகிமைப்படுது. அதனால தான் 1 யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோமே. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாய் நிறைந்திருக்கிறது. அப்படி பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலிருந்து தெரிந்து கொண்டார். பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிற உலகத்தில் தான் தேவன் ஒரு சிறு கூட்டத்தை தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் இன்று நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, அப்பா இந்த பூமி பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது, இந்த பூமி பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனை, இந்த மாதிரி வியாதிகள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தின் நடு மத்தியில் இருந்துதான் என்னை வேறு பிரித்து உடைய பிள்ளையாய் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களிலும் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் சத்ருவுக்காக இருந்தாலும் அல்லது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதா இருந்தாலும் இந்த ஆண்டவர் என்னை இந்த பொல்லாங்கனுக்குள் நிறைந்திருக்கிற உலகத்திலிருந்து தான் என்னை தெரிந்தெடுத்தார். ஏன் என்னை தெரிந்தெடுத்தார்? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காய் தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் நான் பொல்லாங்கனை ஜெயித்தேன், ஆகவே நீங்களும் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார்.
அவர் இந்த 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஊழியம் வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். கடைசியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து தன்னுடைய சீஷர்களுக்கு 40 நாள் குறைந்தது அவரோடு கூட இருந்து கடைசியிலே அவர் பரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு போகும்போது எவ்வளோ அந்த பிள்ளை கஷ்டப்படுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஏதோ கலங்காதே, பயப்படாது, இந்த உலகத்தின் முடிவு பெரியந்த வரை நான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை, கவலை நிறைந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்க என் தேவனுக்கு போதுமான காரியமாக இருக்கிறது. ஆகவே நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்திற்கு அப்படியே அவர் செவி கொடுத்து நம்மை அவை எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டு விடுகிறார். அதனால்தான் ஒரு கட்டமாக பூமியில் நீ வாழ்கிற நாட்களெல்லாம் நீ எப்படி தேறினவனாய் ஒரு நீதிமானாய் மற்றவனுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும் என்பதனால் பல உபத்திரவத்தின் வழியாய் நம்மளை கூட்டி செல்கிறார். சில நேரங்களிலும் உபத்திரம் அதிகமாக இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய திட்டத்தை தேவன் எனக்காய் வைத்து இருக்கிறார். பலருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். ஒருவேளை அதனால் என்னவோ என் தேவன் இதிலிருந்து என்னை நடத்துகிறாரோ என்று தெரியவில்லை என்று நினைக்க வேண்டாம். நீதிமான் கூப்பிடுகிற சத்தத்திற்கு என் தேவன் பதிலளிக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல சங்கீதம் 23:4 தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஐயா. இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் இல்லை, என்றோது ஒரு நாள் இந்த உலகை விட்டு நான் பிரிந்து போவேன், கடந்து போவேன், நித்தியத்தில் தேவனோடு கூட நான் சேர்ந்திருப்பேன். இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு நாள் இந்த பூமியில் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நீதிமானாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிடித்த நீதிமானாய் வாழ முடியும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதனால் தான் ஏசாயா 43:2 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் மீது பற்றாது. இது ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஒரு நீதிமானை நடத்துகின்ற பாதையின் அனுபவங்களை சொல்லுகிறார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் ஒரு சின்ன சூழ்நிலை எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கோ என்ன செய்து விடக்கூடாது, ஒரு தெரியாத ஒரு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து விட முடியாது. அவர்களுக்கு எந்த வயதில் என்னை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அப்படித்தான் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கும் தேவன் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு நீர் போல ஒரு சின்ன சூழல் வந்தால் அவற்றிலே நீ நடக்கிறாய், உன்னை நடத்துகிறவன் நான் தான், பயப்பட்டு விடாதே, சோர்ந்து விடாதே, பிரச்சனை வந்து கலங்கி விடாதே, நான் உன்னோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ கடந்து போவேயானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பண்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன தண்ணி தான் பிரதர், சின்ன தண்ணி தான், ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இல்லை, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேகர்களுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரலோகத்தின் சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக, சிறு பிரச்சனைகளை நீ எப்படி நடக்க வேண்டும் என்று நான் கற்றுத்தருகிறேன். நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஐயோ இந்த பிரச்சனை பெருசு நீ சொல்லிடக்கூடாது. நீ சொல்ல வேண்டும், கடந்த முறை நான் பார்த்த பிரச்சனையில் என் தேவன் என்னை கைவிடவில்லை, அப்படியே இந்த பிரச்சனையும் என் தேவன் நடத்துவார், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அதான் சொல்றார், சிறு தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படிப்பட்ட பிரச்சனை முடிஞ்சு சொல்ல பட்ட கண்ணிலே படுது பதர், இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது ஒரு பிரச்சனை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறு தண்ணீரில் நீ நடக்கும் பொழுது எப்படி அந்த தண்ணீர் உன்னை மேற்கொள்ளவில்லையோ அப்படியாக இந்த ஆற்றை கடக்கும் பொழுதும் அது உன்னை மேற்கொள்ளாது, கவலைப்படாது. மூன்றாவது காரியமாக அவர் சொல்லுகிறார், அக்னி சுவாலை. அது மூன்றாவது அனுபவம். அக்னி சுவாலை என்ற அந்த மூன்றாவது அனுபவத்திலே தேவன் உன்னை நடத்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தால் அநேகர்கள் கடந்து வருகிற பாதையில் அவர்களை எளிதாய் நடத்திவிட முடியும். அந்த வழியில் தான் பிரதர் நானும் நடந்து வந்தேன், அப்படிப்பட்ட வழியில் தான் தேவன் என்னையும் கொண்டு வந்தார். ஆனாலும் ஒரு சேதாரம் இல்லாமல் நான் அதிலிருந்து செய்து விட்டேன், தப்பித்து விட்டேன். அப்படியாக இயேசு உங்களையும் நடத்துவார் என்பதற்காகத்தான் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நீதிமான்களுக்கு பல பிரச்சனை, பல பரீட்சைகளை இந்த தேவன் வைக்கிறார். ஆறுகளை கடக்கும் போது நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் இருக்கிறேன், கற்றுத்தருவேன். எப்படி நீ அதில் போகணும்னா நான் சொல்லி தருவேன். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் நீ அநேகர்களுக்கு அதில் கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கு உன்னை நான் என்ன செய்வேன், அதிலே உன்னை ஒரு வல்லவனாய் மாற்றுவேன்.
அடுத்தது ஒரு 6, அது போல ஒரு சூழ்நிலையை, கவலைப்படாத, போன சூழ்நிலையில எப்படி உன்னை நடத்தினோ அதே போல இந்த சூழ்நிலையில் உன்னை நடத்துவேன். அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு அக்கினி போல ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அது உன் மீது பற்றாது, நீ கவலையே படாது என்று சொல்லி தேவன் அற்புதமாய் இந்த பூமியிலே நீதிமானை அழகாய் நடத்தி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக நம்ம வரும்பொழுது தான் நமக்கை வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஐயா, நான் நீதிமானின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு நாள் இந்த தேவனால் நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் தள்ளப்படவே இல்லை. வந்தது எத்தனையோ எவ்வளவோ விதமான பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், காது படமற்றவர்கள் பேசியதெல்லாம் கேட்டேனே. அந்த சூழ்நிலையிலும் இருந்து இந்த நீதிமானை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாய் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு செய்தார், கிருபை பாராட்டினார். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். பொல்லாங்கினால் தேவன் ஒருவனையும் சோதிப்பதில்லை, பொல்லாங்கினால் தேவன் ஒருவனையும் சோதிப்பதில்லை. நீ நடைப்பழக வேண்டும், நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக வேண்டும், இன்னும் பல காரியங்களை உனக்கு நான் கற்றுத்தர வேண்டும், இன்னும் அநேகர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அந்த நிலை வரும் வரை உன்னை நான் சோதனைக்குட்படுத்துவேன். ஆனால் அந்த சோதனை பொல்லாங்கினால் வரும் சோதனை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்கினால் தேவன் நம்மை ஒரு நாளும் சோதிப்பதில்லை. ஹல்லேலூயா. மார்க் 4:20 சொல்கிறது, இப்படிப்பட்ட வசனங்கள், எப்படிப்பட்ட வசனங்கள், ஆறுகளை கடக்கிற போது அல்லது நீர்வசனங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அல்லது தீயை நான் கடக்கும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்களை நான் அடித்தளமாக என் வாழ்க்கையில வைத்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் என்னை வந்தாலும் அவை என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற வசனங்கள் நமக்குள்ளாய் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொண்டு 1:30 தூரமாக பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று மார்க் சுவிசேஷத்திலே சொல்லுகிறது. நான் இப்படிப்பட்ட காரியங்களிலே கடந்து வந்தால்தான் 30, இன்னும் நான் ஆழமாக அதில் என் உபத்திரத்தின் வாயிலாக வரும் பொழுது மற்றொருக்கு 1க்கு 60, இன்னொன்றுக்கு 100 நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காகவே தேவன் நம்மை பல நிலைகளிலே நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எத்தனையோ விதமான உபத்திரங்கள், முதலிலே அவன் பார்த்தது ஒரு சிங்கத்தின் உபத்திரம், அடுத்தது அவன் பார்த்தது ஒரு கரடியின் உபத்திரவம், கடைசியில் அதிலிருந்து அவன் கடைசியில் ஒரு பெரிய உபத்திரத்தின் வழியாக வெளியே வரும் என்று சொல்லி கோலியாத் என்கிற ஒரு உபத்திரவம், கோலியாத் என்கிற ஒரு சூழ்நிலையை அவன் கடந்தான். யாரோடு உதவியோடு? மனிதனின் உதவியோடு அல்ல, தேவனோடு உதவியோடு அந்த கோலியாத்தை அவன் ஜெயித்து நற்சாட்சி பெற்றவனாய் இன்று இந்த வேதத்திலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். என் நெருக்கத்தில் அவன் சொல்ல, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற ஒரு தேவனுடைய சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய தேவனுடைய ஒரு சத்தம், பெண்மான்களை குட்டிகளை ஈனும்படியாய் கொடுக்கிற சத்தம், அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் துணிக்கிற சத்தம். ஆனால் அவருக்கு பிடித்த சத்தமோ, அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஏன்? நீதிமான்கள் கூப்பிடுகிற எல்லா வார்த்தைக்கும் ஒரு நாளும் தேவனுடைய செவி விலகி போகவில்லை. அந்த சத்தத்திற்கு கேட்ட மாத்திரத்தில் அவர் செய்கிறார். அதனால்தான் சங்கீதம் 52:22 இப்படியாய் சொல்கிறது, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று எனக்கு தெரியாது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.